மாமா மாமா ஹலோ மாமா, நான் பேசுறது கேக்குதா? பதில் சொல்லுங்க. ஹலோ ஹலோ. டேய் நில்றா. டேய் எங்கடா ஓடுற? உன்ன டேய் புடா. டேய் 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 நில்றா. டேய் ஹலோ ஹலோ. என்னது இது? போன் கட் ஆயிடுச்சு. ஏதோ ஏதோ தப்பா இருக்கே. அட 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 நிறுத்தியா நிறுத்தியா. போயா 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 சீக்கிரம் போயா. போ யோ சீக்கிரம் போயா. போ சீக்கிரம் போ. என்ன ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்க? நீ கதவை திறக்கவே இல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அது குளிக்கலான்னு பாத்ரூம்குள்ள போனேன். கதவு தட்டுற சத்தம் கிட்டதும் திரும்பவும் ட்ரெஸ் மாட்டிட்டு வெளியே வந்தேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நந்தினி, ஆமா என்ன இப்படி திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்க? இல்ல, ஒரு சில சந்தேகம்லாம் இருக்கு. அதான் உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்கிட்ட நீ என்ன சந்தேகம் கேட்க போற? உனக்கே நல்லா தெரியும், கொஞ்ச நாளா என் குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் தானா நடக்கிற மாதிரியே தெரியல. யாரோ திட்டம் போட்டு பண்ற மாதிரியே இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு தேடினப்போ எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன் ஞாபகமா? ஏன் ஞாபகம் ஏன் உனக்கு வந்துச்சு? இல்ல, எந்த பிரச்சனைய பத்தி யோசிச்சாலும் அதுல நீதான் சம்மந்தப்பட்டிருக்க. இல்ல, எனக்கு புரியல. நான் என்ன சம்மந்தப்பட்டிருக்கேன்? பெரிய மாமாவுக்கு திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம போச்சுல, அது எப்படி தெரியுமா? அவரோட டூத் பேஸ்ட்ல யாரோ எதையோ கலந்து இருக்காங்க. அதனால தான் அவருக்கு அன்னைக்கு வாதம் மாதிரி வந்திருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கிற டூத் பேஸ்ட்ல எதையோ கலந்திருக்காங்கன்னா அது ஒண்ணு வீட்ல உள்ள ஆளுங்களா இருக்கணும். வீட்ல உள்ள ஆளுங்க கலக்க சான்ஸே இல்ல. அப்படின்னா வீட்டுக்குள்ள வர அளவுக்கு வந்து பழகுற வெளியாளு யாரோதான் பேஸ்ட்ல அது கலந்திருக்கணும். எங்க வீட்டுக்குள்ள வெளியாளு ஒருத்தர் கிட்ட புழங்குறாங்கன்னா அது நீ மட்டும் தானே? ஆனா சாம்பார்ல விஷம் கலந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நீ ஆளே காணுமே. திடீர்னு ஒரு ஆள் வந்து நீ விஷம் கலந்த சாம்பாரை குடிச்சு மயங்கிட்டேன்னு சொன்னாங்க. ஏன் கூட இருந்த நீ எப்போ எதுக்கு அங்க போன? அன்னதானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு நீ அந்த சாம்பாரை குடிக்கணும்? இவளுக்கு நம்மள பத்தி தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இவளை இனிமே உயிரோட விடக்கூடாது. ஆமா, இந்த
சிட் ஃபண்ட் கம்பெனி ஆளுங்க சின்ன மாமாவை பார்க்க வந்தப்ப கூட அந்த சிட் ஃபண்ட் கம்பெனி ஆளுங்கள உனக்கு நல்லா தெரியும்னு நீ சொன்னதுனாலதான் சின்ன மாமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு. நீ எதுக்கு அவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண? இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாத்துலயும் நீ தான் சம்பந்தப்பட்டிருக்க. அப்போ நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றியா? சாச்சா, நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? எங்க குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணணும்னு உனக்கு என்ன அவசியம் இருக்கு? அப்புறம் ஏன் நீ எல்லா பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தப்படுத்தி பேசுற? அது ஒண்ணும் இல்ல கனகா. இப்போ பேஸ்ட் விஷயம் ஏன் சொன்னா, எங்க வீட்டுக்குள்ள எங்களை தவிர நீ மட்டும்தான் உள்ள வந்துட்டு போற. அப்படி இருக்கிறப்போ அந்த பேஸ்ட்ல எதையோ கலந்த ஆள நீ எதுவும் பாத்திருக்க சான்ஸ் இருக்குல்ல? அப்படி யாரையும் பாத்திருக்கியாங்கிறதுக்காக கேட்டேன். இல்லையா? சரி விடு, பாத்திருந்தா நீ அப்பவே சொல்லிருப்பியே. அப்புறம் அந்த சாம்பார் விஷயமும் அதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா சாம்பார் பக்கத்துல அந்த நேரத்துல நீதானே இருந்திருக்க. ஒருவேளை சாம்பார்ல விஷத்தை கலந்த ஆள நீ பாத்திருக்க சான்ஸ் இருக்குல்ல? நீ எதுவும் பாத்தியா?